வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கான வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை, அதாவது கிராம ஊராட்சி செயலாளர் அப்படின்றவர் பற்றின ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் பார்ப்போம். கிராம ஊராட்சி செயலாளர் அப்படின்னா யார், அவருடைய பணிகள் என்ன, அவருடைய பொறுப்புகள் என்ன, அவருடைய கடமைகள் என்ன அப்படின்ற ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கிராம பஞ்சாயத்து செயலாளர் அப்படின்னா யார் அப்படின்னா, கிராம பஞ்சாயத்து செயலாளர் அப்படின்றது நம்ம கிராமத்தில், அதாவது இந்தியாவில் பல்வேறு வகையான கிராமங்கள் இருக்குது. ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒவ்வொரு கிராம செயலாளர் அப்படின்றவர் இருப்பார். அவர் அந்த கிராமத்தை பற்றின நிர்வாகம், அந்த கிராமத்தில் என்னென்ன நடக்குது அதை பதிவு செய்கிறது, அப்புறம் கிராம மக்களுக்கு தேவையான பொது சேவை செயல்பாடுகளுக்கு ஒரு முக்கியமான நிர்வாகி அதிகாரியாக அவர் இருப்பார். அவர்களுடைய பணியினுடைய தன்மை பன்முகத்தன்மை கொண்டது. அப்புறம் கிராம பஞ்சாயத்துக்களுடைய அன்றாட செயல்பாட்டிற்கும் அவருடைய செயல் பணிகள் என்னது அவசியமான ஒன்று. அவருடைய பொறுப்பு என்ன அப்படின்னா, கிராம சபை, ஒவ்வொரு கிராமத்துலேயும் கிராம சபை கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டம் நடத்துவாங்க. அந்த கிராம சபை மற்றும் பிற கூட்டங்களை நடத்துதல், அதை பதிவு செய்கிறது, வருகை மற்றும் நடவடிக்கைகளுடைய ஆவணங்களை உறுதி செய்கிறது, இதெல்லாம் அவருடைய முக்கியமான பொறுப்புகள். செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், வளர்ச்சி மற்றும் நிவாரண பணிகளை அடையாளம் கண்டு முன்னுரிமை அளிப்பதற்கு கிராமம் மற்றும் வார்டு கூட்டங்களை எளிதாக்கிறது. நிவாரண பணிகள் ஏதாவது ஒன்று இருந்தால் அது கிராமத்துடைய வளர்ச்சிக்கும் அந்த நிவாரண பணிகளை அடையாளம் கண்டு முன்னுரிமை அளிக்கிறதுக்கும் கிராம மற்றும் வார்டு கூட்டங்களை எளிதாக்குறது, அதை கூட்டம் கூட்டி எளிதாக்குறது. அப்புறம் விண்ணப்பங்களை செயலாக்குதல், தொழிலாளர்களுக்கு வேலை அட்டைகளை வழங்குறது, வருகை பட்டியலை பராமரித்தல் மற்றும் கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டங்களின் கீழ் சரியான நேரத்தில் ஊதியம் வழங்குறது, ஊதியம் வழங்குறத உறுதி செய்கிறது. இது எல்லாம் கிராம செயலாளருடைய முக்கியமான பொறுப்புகள். ஆண்டு அறிக்கைகளை தயாரிக்கிறது, அனைத்து அத்தியாவசிய பதிவுகள் மற்றும் பதிவேடுகளை பராமரித்தல், தணிக்கைகளை ஆதரித்தல், வெளிப்படைத்தன்மைக்காக பஞ்சாயத்து அறிவிப்பு பலகையில் நடந்து கொண்டிருக்கும் பணிகள் மற்றும் வேலைவாய்ப்பு விவரங்கள் பற்றிய தகவல்களை காண்பித்தல். அதாவது பஞ்சாயத்து ஆஃபீஸில் என்னென்ன நடக்குது அதில் எதையுமே மறைமுகமாக வச்சில்லாமல் வெளிப்படைத்தன்மையாக அந்த பஞ்சாயத்து ஆஃபீஸில் நடக்கிற அந்த வேலை பணிகள், அங்கே நடக்கிற பணிகள் மற்றும் வேலைவாய்ப்பு விவரங்கள், என்னென்ன வேலைவாய்ப்புகள் இருக்குது கிராம மக்களுக்கு அதை எல்லாருக்கும் சொல்லி தெரிய வைக்கிறது, என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பற்றின விவரங்கள், அந்த தகவல்களை எல்லா கிராம மக்களுக்குமே காண்பிக்கிறது தான் இந்த கிராம ஊராட்சி செயலாளருடைய முக்கியமான பொறுப்புகளாக இருக்கிறது. நிர்வாக கடமைகளை பாருங்கள். பல்வேறு கிராமப்புற மேம்பாட்டு திட்டங்களின் கீழ் உருவாக்கப்பட்ட சொத்துக்களை நிர்வகித்தல் மற்றும் பராமரித்தல், அதாவது ஒவ்வொரு மேம்பாட்டு திட்டங்களுக்கு கீழே உருவாக்கப்பட்ட சொத்துக்களை என்ன பண்ணுறாங்க, பராமரிக்கிறாங்க, நிர்வகிக்கிறாங்க. நிர்வாக அதிகார சபை மற்றும் தொகுதி மேம்பாட்டு அலுவலரின் மேற்பார்வையின் கீழ் பணிபுரிதல் மற்றும் சில நேரங்களில் அரசாங்க விதிகளின்படி இடமாற்றங்கள் மற்றும் பதவி உயர்வுகளை எளிதாக்குறது. பயிற்சி மற்றும் தகுதிக்கான காலத்தை மேற்கொள்வது மற்றும் சேவை தேவைகளின் ஒரு பகுதியாக துறை சார்ந்த தேர்வுகளில் தேர்ச்சி பெறுதல். நிர்வாக கடமைகளை பொறுத்த வரைக்கும் பொது சொத்துக்களை நிர்வகிக்கிறது, அப்புறம் பராமரிக்கிறது, அரசாங்க விதிகளின்படி சில சமயங்களில் இடமாற்றம் மற்றும் பதவி உயர்வுகளை எளிதாக்குறது, சில சமயங்களில் துறை சார்ந்த தேர்வுகளில் தேர்ச்சி பெறுறது. இதுதான் நிர்வாக கடமைகள். நெக்ஸ்ட் பாருங்கள், சமூக மேம்பாட்டு பணிகள். கிராமத்தில் சமூக நலத்திட்டங்கள், கல்வி மற்றும் கூட்டுறவு நடவடிக்கைகள் மற்றும் விரிவாக்க சமூக பணிகளை ஏற்பாடு செய்கிறது. கூட்டங்கள் அல்லது பொது கூட்டங்களின் போது அடிப்படை வசதிகள், அதாவது நம்ம உட்கார்றதுக்கு இருக்க, குடிநீர், சுகாதாரம், அது எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்க, உறுதி செய்கிறாங்க. சமூக மேம்பாட்டு பணிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு கூட்டம் நடக்குது அப்படின்னா அந்த கூட்டத்தில் மக்களுக்கு தேவையான, பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளான உட்கார்றதுக்கான இருக்கை, அப்புறம் குடிநீர், சுகாதாரம் போன்றவற்றை உறுதி செய்கிறது, அதெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுக்கறது. அது போக நான் ஏதாவது அந்த கல்வி சம்மந்தமாக ஏதாவது ஒரு நலத்திட்டம் வருது அப்படின்னா அதை விரிவாக்குறதுக்கு சமூக பணிகளில் ஈடுபட்டு அதை ஏற்பாடு செஞ்சு கொடுக்கறது. இதுதான் சமூக மேம்பாட்டு பணிகள்.
கூடுதல் குறிப்புகளில் வந்து இந்த பதவி பஞ்சாயத்து ராஜ் அமைப்பிற்குள் குரூப் சி அல்லாத வர்த்தமானி பதிவு செய்யப்படாத பங்காகும். இது மாநில அதிகாரிகளால் நியமிக்கப்பட்டு ஒழுங்குபடுத்தப்படுகிறது. அதாவது இது வந்து எந்த ஒரு எக்ஸாம்ஸ்குள்ளேயும் வராது. இந்த பதவி வந்து பஞ்சாயத்து ராஜ் அமைப்பிற்குள் குரூப் சி அல்லாத வர்த்தமானி பதிவு செய்யப்படாத ஒரு பங்கு. மாநில அதிகாரிகளால் தான் இந்த பதவி வந்து நியமிக்கப்பட்டு ஒழுங்குபடுத்தப்படுகிறது. செயலாளர்கள் சேவை விதிகளின்படி குறிப்பிட்ட ஊதியம், பயிற்சி, பதவி உயர்வுகள் மற்றும் நிர்வாக விடுப்புக்கு தகுதி உடையவர்கள். செயலாளர்கள், இந்த கிராம ஊராட்சி செயலாளர்கள் வந்து சேவை விதிகளின்படி குறிப்பிட்ட ஊதியம் அதுக்கு அவங்களுக்கு கொடுப்பாங்க. பயிற்சி, பதவி உயர்வு மற்றும் நிர்வாக விடுப்பு அது எல்லாத்துக்குமே இவங்க வந்து தகுதி உடையவர்கள். இந்த மாதிரி கிராம பஞ்சாயத்து செயலாளர் உள்ளூர் அரசாங்கத்துக்கும் கிராம மக்களுக்கும் இடையிலே வந்து ஒரு முக்கியமான பாலமாக செயல்படுறாங்க. யார்? கிராம பஞ்சாயத்து செயலாளர் உள்ளூர் அரசாங்கத்துக்கும் கிராம மக்களுக்கும் இடையில் ஒரு முக்கியமான பாலமாக செயல்படுறாங்க. சுமூகமான நிர்வாகம் மற்றும் மேம்பாட்டு முயற்சிகளை செயல்படுத்துவதை வந்து உறுதி செய்கிறாங்க. எல்லா இதுக்குமே நடுவில் வந்து ஒரு சுமூகமான ஒரு நிர்வாகம் நடத்துறதுக்கும் மேம்பாட்டு முயற்சிகளை செயல்படுத்துவதையும் இந்த கிராம பஞ்சாயத்து செயலாளர் அப்படின்றவங்க வந்து உறுதி செய்கிறாங்க. இதுதான் வந்து கிராம ஊராட்சி செயலாளருடைய பஞ்சாயத்து செயலாளருடைய முக்கியமான பொறுப்புகள், சமூக மேம்பாட்டு பணிகள், நிர்வாக கடமைகள், முக்கிய பொறுப்புகள். இப்போ கிராம பஞ்சாயத்து செயலாளர் அப்படின்னா யார் அப்படின்னு பார்த்துட்டோம். அவங்களுடைய கடமைகள் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் வர்ற அடுத்தடுத்த அப்டேட்டில் வந்து நம்ம வந்து இப்போ கிராம பஞ்சாயத்து செயலாளரில் நேர்முகத் தேர்வில் என்னென்ன மாதிரியான கேள்விகள் வந்து கேட்பாங்க அப்படின்ற பதிவுகளையும் நம்ம பார்ப்போம். நம்ம அகாடமி சார்பாக வந்து நம்ம கிராம பஞ்சாயத்து செயலாளருக்கு நேர்முகத் தேர்வுக்கு வந்து பயிற்சி எல்லாமே கொடுத்துக்கிட்டு வர்றோம். மெட்டீரியல்ஸும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். விருப்பப்படுறவங்க நம்ம ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை சேட் பண்ணியோ உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். நன்றி, வணக்கம்.